நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தலையம்பாபு. பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை இருந்த பொழுது தமிழ்நாட்டில் டெய்லியும் ஒரு பரபரப்பான செய்திகளையும் பரபரப்பான ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வச்சுட்டு இருந்தார். அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்தாலே போதும், எல்லாமே அலர்ட்டா இருப்பாங்க. அரசியல்வாதிகள் முதற்கொண்டு, அதிகாரிகள் முதற்கொண்டு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ட்டா இருப்பாங்க. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்தது, பிரபலமானது. எல்லாமே அப்படியே ஒரு பாஜக என்கின்ற ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக அண்ணாமலையால் உருவானது பாஜக. ஆனால் அரசியல் மாற்றங்களின் காரணமாக நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அண்ணாமலையை மாத்தினாதான் நம்ம மற்ற கூட்டணி பத்தி பேசலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஜகவினுடைய மேலிடம் எடப்பாடியினுடைய அழுத்தத்தின் காரணமாக அண்ணாமலையை மாத்திட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில பாஜக தலைவராக அன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இருப்பதாகவே தெரியல. பாஜக என்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கானே தெரியல. ஏன்னா அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் ஒப்பிடும் பார்க்கும் பொழுது அண்ணாமலையினுடைய தலைமை நடைபெற்ற பாஜக ரொம்ப விகரசா போயிட்டு இருந்துச்சு. ஆனா நயினார் நாகேந்திரன் தலைமையில் இன்னைக்கு இருக்கிற பாஜக பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்றபடியா ஒரு செயல்பாடும் இந்த கட்சியில் இன்னைக்கு இல்லை. அண்ணாமலை பிரஸ் மீட்னாலே எல்லாமே ஒரு அலர்ட்டா இருப்பாங்க. பத்திரிகையாளருக்கு ஒரு பரபரப்பான செய்தி கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஒரு மாதிரியா அந்த அரசியல் போயிட்டு இருந்தது. இந்த அண்ணாமலை மாற்றத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு ஜீரோவா இருக்கு. அதுக்கடையில பாத்தீங்கன்னா திருப்பி எலெக்ஷன் 26 எலெக்ஷன் வருது. இந்த 26 எலெக்ஷன் வரதுக்குள்ள அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு தேசிய பொறுப்பு கொடுக்கணும், இல்ல மீண்டும் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவராக போடணும்னு ஒரு திட்டம் பாஜக தலைமையிடத்துக்கு இருக்குது. இது விஷயமா அவர் தலைவராக போடுங்க என்று தமிழ்நாட்டிலிருந்து பல பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்கள்லாம் தலைமைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடையில பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்தால் அதன் பிறகு தமிழ்நாட்டின் தேர்தலை ஒருங்கிணைக்கிற பாஜகவினுடைய தேர்தலை ஒருங்கிணைக்கிற கூட்டணி பேசுவதற்காக ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் பாஜக தலைமையிடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா அவர் பாஜக தலைவராகவே போற்றுவோம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கூட இந்த 2026 தேர்தலில் தேர்தலினுடைய களத்துல பாஜக சார்பில் அண்ணாமலையினுடைய பங்கு மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது. அவர் அண்ணாமலை தலைவரா வரணும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக அதற்கான திட்டங்கள் நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கூட இந்த 2026 தேர்தல் பாஜக தலைவராக, மாநில தலைவராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது.